நாளாகியும் அந்த மிருகம் அவன் கைக்கு கிடைக்கவே இல்லை. ஐயையோ, என்ன செய்வது? தமது லட்சியத்தை நிறைவேற்றாவிட்டால் நாம் உயிரை விடுவதை விட வேறு வழி இல்லை என்று உயிரை விட முற்பட்டான். அப்பொழுது அந்த வேடன் உயிரை விட தனது உயிரை விடுவதற்காக முற்படும் பொழுதுதான் விஷ்ணு பகவானே நரசிம்ம அவதாரம் மேற்கொண்டு நரசிம்ம அவதாரமாக சிங்க தலையுடனும் மனித உடலுடனும் வருகிறார். உடனே ஆஹா, மிருகம் கிடைத்து விட்டது, எனது லட்சியம் நிறைவேறிவிட்டது என்று அந்த மிருகத்தை, அதாவது அந்த நரசிம்ம அவதாரத்தை விஷ்ணு பகவானையே கயிறு போட்டு கட்டி அந்த முனிவரிடம் அழைத்து வருகிறான். முடிவாக முனிவரிடம் அந்த நரசிம்ம அவதாரத்தை மிருக தலையும் மனித உடலும் கொண்ட அந்த மாபெரும் விஷ்ணு பகவானின் அவதாரத்தையே கட்டி அந்த முனிவரிடம் அழைத்து வந்தான். முனிவர் பார்த்தார்,